வணக்கம். நேஷனல் நேச்சுரோபதி டேவை முன்னிட்டு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி மற்றும் ஸ்ரீசுகம் அறக்கட்டளை இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று மாடர்ன் நேச்சுரோபதியில் வரக்கூடிய சிகிச்சை முறையான அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்குபஞ்சர் மருத்துவமானது இந்தியாவை பொறுத்தவரை யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவில் உள்ளது. அக்கு என்பது அக்கர்ஸு, பஞ்சர் என்பது குத்துதல். அதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு மெல்லிய ஊசியை குத்தி வைத்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறை தான் அக்குபஞ்சர் மருத்துவம். நம் உடலில் 360 புள்ளிகள் பெயர் சொல்லப்பட்டுள்ளது. பெயர் சொல்லப்படாத புள்ளிகள் 1000 புள்ளிகளுக்கு மேலே இருக்கின்றது. ஆகவே அக்குபஞ்சர் மருத்துவத்தில் முக்கியமாக டங் டயக்னோசிஸ், ஐரி டயக்னோசிஸ், பல்ஸ் டயக்னோசிஸ் இவற்றை கண்டறிந்து எந்த மெரிடியன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகியிருக்கின்றது என்று கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகளை கரெக்டான புள்ளிகளை செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது நோய்களிலிருந்து விடுபட முடியும், கட்டுப்படுத்த முடியும், மறுவாழ்வு கொடுக்க முடியும், குணப்படுத்த முடியும். அந்த வகையில் அக்குபஞ்சர் மருத்துவமானது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சிகிச்சை முறைகளை கொடுக்கலாம். குறிப்பாக டிசிஎம் மெத்தட் என்று சொல்லக்கூடியது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் உடைய அந்த மெத்தடில் சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறை. இரண்டாவது ஸ்கால்ப் அக்குபஞ்சர், இயர் அக்குபஞ்சர், அப்டமல் அக்குபஞ்சர் அண்ட் பாடி அக்குபஞ்சர் அண்ட் ட்ரையாங்கிள் அக்குபஞ்சர், பேலன்ஸ், இம்பேலன்ஸ், ரிவர்சபிள், irreversible மெத்தட் ஆஃப் தி அக்குபஞ்சர், டுங் அக்குபஞ்சர் அண்ட் ஜப்பானீஸ் அக்குபஞ்சர் என பல மெத்தடுகள் இருக்கின்றது. ஆகவே பேஷண்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பன் தி பேஷண்ட்டுடைய எனர்ஜி லெவலை பேஸ் பண்ணி அவர்களுடைய எனர்ஜி லெவல் எந்த லெவலுக்கு இருக்குது என்று கண்டறிந்து அதற்கான எந்த மெத்தட் அவங்களுக்கு சூட்டபிள் ஆகுது என்று கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகளை கொடுக்கும்போது நாள்பட்ட நோய்களிலிருந்து சரி செய்ய முடியும். குறிப்பாக தண்டுவடம் சார்ந்த நோய்கள், டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ், லம்பர் ஸ்பாண்டிலைசிஸ் அண்ட் சயாட்டிகா போன்ற நாள்பட்ட நோய்கள், தண்டுவடம் சார்ந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் குணப்படுத்துவதற்கும் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது நல்ல பலனளிக்கின்றது. நாள்பட்ட நோய்கள் குறிப்பாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா அண்ட் டயபிட்டிஸ் போன்ற நோய்களிலிருந்து குணப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது நல்ல பலனளிக்கின்றது. ஆகவே அக்குபஞ்சரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் பல நன்மைகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு குவாலிஃபைடு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று உங்களுக்கு ஏதேனும் நாள்பட்ட நோய்கள் இருந்தால் நிச்சயமாக அக்குபஞ்சர் மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பின் விளைவும் பக்க விளைவும் இல்லை. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.